Hello friends, welcome back to my channel Craft with Inia. இன்னைக்கு நம்ம ஹோம்மேடா எப்படி ஸ்க்ராட்ச் பேப்பர் செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி ஃபுஷிட் எடுத்துர்க்கேன். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் crayons இருக்கும். சோ அதுல 5 மெயின் கலர்ஸ் நான் चूஸ் பண்ணியிருக்கேன். yellow, red, orange, blue, green. So இந்த 5 கலர்ஸை இந்த மாதிரி அப் சைடு ஒரு ட்ரையாங்கிள், டவுன் சைடு ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ஃபுல் பேப்பரும் நம்ம கவர் பண்ண போறோம். நான் சொன்ன கலர் க்ரையான்ஸே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா டார்க்கான க்ரையான்ஸே சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் அடிக்கும்போது நல்லா அழுத்தி அடிங்க. நீங்கள் ட்ரையாங்கிள் தான் பண்ணணும் இல்லை, ஸ்கொயர் பண்ணலாம், இல்லை அங்கங்கே ஸ்க்ரிபிள் கூட பண்ணிவிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேப்பர் நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து யாருன்னா ஹெல்ப் கேட்டு ஃபுல்லாக முடிச்சுடுங்க. ஏன்னா ஒருத்தரே பண்ணணுன்னா நிறைய நேரம் எடுக்கும். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஹீரோ ஆஃப் த ஸ்க்ராட்ச் பேப்பர் வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஃப்ளாட்டாக இருக்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷாக எடுத்து ஃபுல்லாக நம்ம இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை அடிக்க போகிறோம். அண்ட் தென் மெயின் திங் என்னென்னா, நீங்கள் அடிக்கும்போது ஃப்ளாட் அண்ட் ப்ராடாக இருக்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் வேலை சீக்கிரமாக முடியும். அண்ட் பெயிண்ட் வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அடிக்கணும். நான் அடிக்கடி இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் வாட்டர் தொடுற மாதிரி இருக்கும். அது பெயிண்ட் ப்ரெஷ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து அடிக்கடி தொட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் டூத் பிக் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பாபி பென் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இங்கே இல்லாத பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், என்னோடய பெனில் இங்கே இல்லை. ஸோ இதை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து ஷார்ப்பான டிப் இருக்க மெட்டீரியல் தான். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். எனக்கு வந்து மண்டல ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே நான் இந்த ஸ்க்ராட்ச் பேப்பரில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு மண்டல ஆர்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ராயிங் மண்டல ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நான் பண்ண போகிறேன். ஒரு கலரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளூ, ரெட், எல்லோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ பாபி பின் அண்ட் வந்து டூத் பிக் எல்லாத்துலேயுமே நான் வந்து பண்ணி காமிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ராட்ச் பேப்பருக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ க்ரையான்ஸில் வந்து கண்டிப்பாக வேக்ஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். வேக்ஸ் மேலே அவ்வளோவா பெயிண்ட் ஒட்டாது. ஸோ பெயிண்ட் ஒட்டாதுன்னும் போது இந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து லைட்டாக தான் ஒட்டும். அப்போ நம்ம ஷார்ப்பான மெட்டீரியல் ஏதாச்சும் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது மேலே நம்ம அடித்த அக்ரிலிக் பெயிண்ட் அப்படியே பீல் ஆகி வந்துடும். ஸோ உள்ளே என்ன இருக்குது, நம்ம அடித்த கலர் க்ரையான்ஸ் தான். ஸோ அது உள்ளே நம்ம பீல் பண்ண உடனே உள்ளே இருக்க கலர் க்ரையான்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இதை அங்கங்கே அடிக்கிறதுனால நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட மேஜிக்கல் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நேம்ஸ் எழுதலாம், இல்லை கேலிகிராஃபி ரைட்டிங் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங் பண்ணலாம், இல்லை மண்டல் ஆர்ட் கூட பண்ணலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுங்க. இது கிட்டத்தட்ட மேஜிக்கல் கலர் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் பேப்பரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஹோம்மேட் ஐட்டமை ஃபோட்டோ எடுத்து என்னோட இமெயில் ஐடி, அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, craftwithinia2020@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் யாருக்காச்சும் பர்த்டே விஷ் சென்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். ஒரு கலர்ஃபுல் க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.